பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேர் ஃபால்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பரங்கி விதை இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு விதைன்னா அது வந்து பரங்கி விதையை வந்து சொல்லாங்க. அது வந்து ரேட்டு வந்து கூட தான். பட் நீங்கள் வந்து காய்கறி கடைக்கு போனீங்கன்னா முழுசாகவே இருக்கும். சின்ன சின்ன காயை வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கலெக்ட் பண்ணியுமே நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் வந்து வாங்கினேன்னா சின்ன காயாக வாங்கிட்டு வருவாங்க. நிறைய சீட்ஸ் வந்து கிடைக்கும். பூசணிக்காய் விதை, இந்த பரங்கிக்காய் விதை, வெள்ளரி விதை, அது மாதிரி அதில் வந்து எள்ளு சேர்த்துக்குங்க. அதேமாரி இது சொன்ன இல்லைங்களா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து சேர்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா, சியா சீட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஈக்குவல் அளவாக எடுத்துக்குங்க. ஒரு ஒரு 25 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இதை வந்து நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபால்ஸை டெஃபினட்டாக குறைக்குங்க.